Hello everyone, welcome to Moni and Mommy. This is refresher course module for the classes 6th, 7th and 8th. English. Fundamental language skills இந்த 3 கிளாஸஸ்க்குமே காமனாக வருது. ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் டாபிக் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் டாபிக் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் ஃபிஃப்த் டாபிக் எக்ஸ்பிரஸிங் ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஆஸ்கிங் கொஷின்ஸ். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடத்தின யூனிட்ஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே கார்ட்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதையெல்லாம் மறக்காமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நம்ம இனிமேல் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தானாகவே வந்துடும். Now we are going to see the fourth topic, comprehension. Comprehension என்னன்னா ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க. பேசேஜ்னா ஒரு பேராகிராஃப், அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் மேலே இருக்க பேராகிராஃப்லேயே அதுக்கான ஆன்சர்ஸ் இருக்கும். நம்ம படித்து பார்த்து அதை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கான ஆன்சர்ஸை நம்ம கீழே வந்து கொஷினுக்கான ஆன்சர்ஸை எழுதணும். ஓகேவா? இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காவ்யா ஹேஸ் அ நியூ பைசைக்கிள். It is bright red and shiny. It was a gift from her uncle. He hid it behind a bush to surprise her. When Kavya looked behind the bush and saw the bicycle, she jumped in joy. It was just what she wanted. She gave her uncle a big hug. She loves her new bicycle and she loves her uncle. ஸோ இதுதான் பேசேஜ். ஓகேவா? இது என்னன்னு புரிஞ்சதா உங்களுக்கு? காவ்யாவுக்கு ஒரு நியூ பைசைக்கிள் கிடச்சிருக்கு. அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு பிரைட் ரெட் கலரில் அழகாக ஷைனிங்காக இருக்குது. இட் வாஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் ஹர் அங்கிள். அவளோட அங்கிள் கிட்டேருந்து அது அவளுக்கு கிஃப்டாக கிடச்சிருக்கு. ஆனால் அங்கிள் என்ன பண்ணார் தெரியுமா? டைரெக்டாக கொண்டு வந்து கொடுக்காம அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பெரிய புஷ், ஒரு புதருக்கு பின்னாடி அந்த சைக்கிளை அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு மறைச்சி வச்சுட்டாரு. வென் காவ்யா லுக்ட் பிஹைண்ட் த புஷ், அவள் அந்த திடீர்னு அந்த புஷ்ஷை பார்க்குறா. பார்க்கும்போது பின்னாடி ஏதோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது என்ன இருக்குது, அவளோட பைசைக்கிள் இருக்குது. அவள் உடனே பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி சந்தோஷத்தில் குதிக்கிறா. இட் வாஸ் ஜஸ்ட் வாட் ஷி வாண்டட். அது வந்து இந்த சைக்கிள் தான் ரொம்ப வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். ஷி கேவ் ஹர் அங்கிள் அ பிக் ஹக். அப்படி என்ன பண்ணுறா, அவங்க அங்கிள் வாங்கிட்டு வந்து கொடுத்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறா. ஷி லவ்ஸ் ஹர் நியூ பைசைக்கிள். அவளுக்கு அந்த சைக்கிளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஷி லவ்ஸ் ஹர் அங்கிள். அவங்க அங்கிளையும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இதுதான் அது கொடுத்துருக்குற பேராகிராஃப். இதுலேருந்து நமக்கு கீழே என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. What color is the bicycle? Bicycle என்ன கலர்ல இருந்தது? It is bright red. ஸோ நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா the bicycle is red in color அப்படின்னு எழுதணும். எழுதலாமா? The bicycle is red in color. Okay, we shall move to the next question. Who gifted her the bicycle? யார் அவளுக்கு அந்த பைசைக்கிளை கிஃப்ட் பண்ணாங்க? கரெக்ட், அவளோட அங்கிள். என்ன எழுதணும்? காவ்யாஸ் அங்கிள் கிஃப்டட் ஹர் த பைசைக்கிள். காவ்யாஸ் அங்கிள் தானே கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ காவ்யாஸ் அங்கிள் கிஃப்டட் ஹர் த பைசைக்கிள். இங்கே அப்போஸ்ட்ரஃபி எஸ் போடணும். சரியா? ஓகே, சரி. வேர் வாஸ் இட் ஹிடன்? சைக்கிள் எங்கே மறைஞ்சிருந்தது? ஒரு புதருக்கு பின்னாடி மறைஞ்சிருந்தது இல்லையா? அதுக்கு என்ன எழுதணும்? இட் வாஸ் hidden behind a bush. எழுதலாமா? It was hidden behind a bush. Okay, next இதே மாதிரி உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நம்ம கொஷின்ஸ்க்கான ஆன்சர் எழுதலாம். ஓகேவா? we shall move to assessment part now. Read the passage and answer the questions. My கைட். அவங்க வந்து அந்த பேராகிராஃப்க்கு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க, மை கைட். மை நேம் இஸ் டெய்ஸி. ஐ ஹாவ் 10 கலர்ஃபுல் கைட்ஸ். ஐ எம் ஃப்ளையிங் ரெட் கைட். மை கைட் இஸ் ஃப்ளையிங் ஹையர் தேன் மை பிரதர்ஸ்
kite. My father is teaching me how to fly a kite. So என்ன கொடுத்திருக்காங்க இங்க? My name is Daisy. Daisy என்ன சொல்றா? I have 10 colorful kites. என்கிட்ட எத்தனை kites இருக்குன்னு சொல்றா? 10 colorful kites இருக்குன்னு சொல்றா. I am flying red kite. நான் இப்போ என்ன கைட்னா என்னன்னு தெரியல உங்களுக்கு? பட்டம். நான் இப்போ என்ன பட்டம் விட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா ரெட் கலர் பட்டம் விட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. My kite is flying higher than my brother's kite. என்னோட கைட் எப்படி இருக்கு? எங்க அண்ணனோட கைட்டை விட என்னோடது வந்து உயரமா பறந்துட்டு இருக்கு அப்படின்னு டெய்ஸி சொல்றாங்க. My father is teaching me how to fly a kite. எங்க அப்பா எனக்கு பக்கத்துல இருந்து என்ன சொல்லி கொடுக்குறாங்க? எப்படி பட்டம் விடணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு டெய்ஸி சொல்றாங்க. ஓகே, இதுல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின்? How many kites does Daisy have? டெய்ஸி கிட்ட எத்தனை kites இருந்தது? Daisy has 10 kites. Daisy has 10 kites. Okay, next question. Which color kite is Daisy flying? Daisy என்ன கலர் பட்டம் விட்டுட்டு இருக்காங்க இப்போ? Daisy is flying red kite. Next question. Who is flying kites with Daisy? Who is flying kites with Daisy? Daisy கூட இன்னும் யார் பட்டம் விட்டுட்டு இருக்காங்க? Daisy's brother. அவளும் அவளோட பிரதரும் தான் பட்டம் விட்டுட்டு இருக்காங்க இல்லையா? Daisy's brother is flying kites with her. Daisy கூட இன்னும் பட்டம் விட்டுட்டு இருக்கிறது யாரு? Daisyயோட brother. Okay, we shall move to the next topic now. Expressing opinions and asking questions. இதுதான் வந்து 5th topic. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியனை நீங்க தெரியப்படுத்தணும், வெளிப்படுத்தணும். இப்போ உங்களுக்கு ஒரு படத்தை பார்த்தா அதுக்கான கருத்து உங்களுக்குள்ள உங்க மனசுக்குள்ள தோணும் இல்லையா? அதை நீங்க என்ன பண்ணணும்னா வெளியே சொல்லணும். அதுதான் எக்ஸ்பிரஸிங் ஒப்பீனியன்ஸ். கேட்குற கேள்விக்கு நீங்க என்ன பண்ணணும்? உங்களோட மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லணும். சரிங்களா? இதை தான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இதை நீங்க வந்து இங்கிலீஷ்லயும் சொல்லலாம், உங்களோட ஓன் லாங்குவேஜ் நீங்க என்ன லாங்குவேஜ் பேசுறீங்களோ அதுலயும் சொல்லலாம். கீழே இதுக்கான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? இங்க பாருங்க, அசஸ்மெண்ட் பார்ட், அப்சர்வ் த பிக்சர், ஸ்டோரி அண்ட் ஆன்சர். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்? பிக்சர்ஸை பார்த்து நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க சொல்லலாம். இந்த கதை உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? என்னது? ஹேர் அண்ட் த டார்டாய்ஸ். ஒரு முயலும் ஆமையும் கதை தான். உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். சரி, who took a nap? This is the first question. Who took a nap? Napனா என்னது? ஷார்ட் ஸ்லீப். தூக்கம் போட்டு வந்தாரன்னு சொல்றீங்க இல்லையா வீட்டில், அதுதான் nap, ஷார்ட் ஸ்லீப். சரி, இந்த கதையில யார் அந்த மாதிரி குட்டி தூக்கம் போட்டது? Who took a nap? ஹேரா டார்டாய்ஸா? ஆமா, ஹேர் தான். ஓகே, the hare took a nap. இந்த இடத்துல ஹேர்ன்றது என்னது? முயல். ஓகேவா? காட்டில் வாழ்கிற முயலுக்கு பேர் வந்து ஹேர். இதே நம்ம வீட்டு பக்கம்லாம் வளர்க்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் ரேபிட். ஓகே, who won the race? இந்த ஸ்டோரியில் கடைசியில் யார் வந்து வின் பண்ணுவாங்க? யார் ஓட்டுப்பந்தயத்தில் ஜெயிப்பாங்க? The tortoise won the race. Okay, next question. Which animal should win the race in your opinion? பார்த்தீங்களா, உங்களோட ஒப்பீனியன் படி, உங்களோட கருத்துப்படி இந்த கதையில் யார் ஜெயிச்சிருக்கலாம்? ஹேரா இல்லை டார்டாய்ஸா இல்லை ரெண்டு பேருமேவா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். ஹேராக இருந்தால் ஹேர்னு எழுதுங்க, டார்டாய்ஸ் ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டார்டாய்ஸ்னு எழுதுங்க, இல்லை ஹேர் அண்ட் டார்டாய்ஸ்னு கூட நீங்கள் எழுதலாம். இந்த மாதிரி உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் 3rd கொஸ்டினுக்கு எழுதலாம். ஓகே, இன்னைக்கான செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். We will meet in next class. Thanks for watching.